கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். அடிப்பது போலே கோபம் வரும், அதில் ஆபத்து இருக்காது. பிறர் அழுதால் நானும் அழுவேன், அதற்கு ஒரு காரணம் இருக்காது. காரணம் இருக்காது. உள்ளதை செய்வேன், செய்வதை சொல்வேன், வேறொன்றும் தெரியாது. நல்ல மனிதனுக்கு அழகு. பிறர் வலிச்சா நமக்கு என்ன ஆவான், வலிக்கணும். அவன் தான் மனிதன். மனிதன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகிச்சிக்க முடியாது அடுத்தவங்களுடைய துன்பத்தை. தன் துன்பத்தை கிடையாது, அடுத்தவங்க துன்பத்தையும் அவனால் என்ன பண்ண முடியாது. குழந்தை அதுதான் தாராட்டாமல் இருக்க முடியாது, அதை பாராட்டாமல் அதை சரி பண்ணாமல் நீங்கள் நல்லா இருப்பீங்க. பிறர் நலம் விரும்புகிற யாரும் கெட்டு போகிறதில்ல. வித்தியார் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற யாரும் என்ன ஆக மாட்டீங்க, கெட்டு போக மாட்டீங்க, நல்லா இருப்பீங்க. ஏன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நல்லா இருக்கணும், வேதனைப்படுறானே, எனக்கு கல்யாணம் ஆகலைன்னா கூட அவனுக்கு கல்யாணம் ஆகலைன்னு வேதனை பண்ணணும். நான் சாப்பிட்லனா கூட அவன் சாப்பிட்றானேன்னு வேதனை பண்ணணும். நான் நல்லா இல்லைனா கூட அவன் நல்லா இல்லையேன்னு வேதனை பண்ணணும். வித்தியாருக்காக இறங்குற மனம், வித்தியார் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு மனம் விசேஷமானது. அதெல்லாம் பாதிப்பெல்லாம் வராது. நல்லா இருக்கிறதுக்கு வழி தெரியும்னா சொல்லலாம். நான் படிக்கலை, எனக்கு ஆங்கிலம் தெரியாது. யாரோ ஒருத்தர் ஆங்கிலம் படிச்சுட்டு வீட்டில் உட்காந்துக்கிறாங்க. இல்லை ஒருத்தர் எம்எஸ்சி ஃபஸ்ட்டு வீட்டில் சொம்மானா தண்டை சோறு சாப்பிட்டு இல்லை சூத்தை மட்டும் வளர்த்துனுக்குறாங்கன்னா என்ன அது அர்த்தம், புரியுதா? சில பேர் அது மாதிரிலாம் இருப்பாங்க. அந்த பயில்வான் பக்குறீங்களாம் இருப்பாங்க. என்ன தான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளியோரும் தயங்காது. இந்த மந்திரத்துலேயே மாம்பழத்தை பழுக்க வைப்பாங்க. அது மாதிரி பயங்கர பயில்வான்களெல்லாம் நான் பார்த்துன்னுக்குறேன். ஏந்து நடக்க மாட்டாங்க. எதுக்கு அப்படின்னுவாங்க. ஆமாம், அவன் வீட்டுக்காரனை போட்டு முறிக்கினே இருப்பாங்க. ஓடு ஓடு முதல்ல ஏந்து ஓடு ஓடு மாதிரி சோம்பேறிங்கெல்லாம் இருக்க தான் செய்கிறாங்க. எந்த மனம் பித்தியார் கஷ்டப்படுதுன்னு நினைக்குதோ அந்த மனம் நல்லாயிருக்கும். அவன் நல்லா தான் இருப்பான், கெட்டு போக மாட்டான். அவங்க ஒன்றும் தப்பாக நினச்சிட மாட்டான், அது அவங்க பிரச்சனை. நம்ம இப்படி தான் நினைக்கினா. எல்லாரும் எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன், நான் பாட அவன் பாடுவான். யார்? நான் வாழ இறைவன் பாடுவான். அவன் வேலை. யார் வேலை? எல்லாம் அவனே பொறுப்பு. நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா எப்படி இருக்கலாம்? ஐயோ நேற்று இந்த மாதிரியே இல்லையே அப்படின்னாக்க போச்சு உன் கதை. செம்ம 4 ஏற்று ஃபஸ்ட்டு இன்னும் ஆடுதுன்னீங்கன்னா உன் கதை முடிஞ்சிச்சு. டப்பா கயின்றோம் உங்களுக்கு. யாரும் எப்படி இருக்கணும்னு நினைக்கினா, உங்கள் முன்னாடி ஒருத்தர் நல்லா இருந்தாருன்னா மேலும் நல்லா இருப்பாரா அப்படி பார்க்கணும். உனக்கு தாண்டா வாய்ப்பு இருக்குது, நீ தானே பண்ண முடியும், ஏற முடியும்னு சொல்லணும். ஏன் தகுதி உள்ளவர் தான் என்ன பண்ணணும், தகுதி உள்ளவரை வளர்த்து விட்டாவே பெரிய ஆள் தான் நீ. யாரோ ஒருத்தர் நல்லா இருக்க முடிஞ்சவர் பிஸ்னஸ் பண்ணுறாரு, அவர் நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணா நினைக்கணும். ஒருத்தர் சாதிக்கிறாருன்னா அவருக்கு இன்னும் திறமை இருக்குதுன்னா இன்னும் நீ சாதிப்போ, இன்னும் கவிதைகள் நிறைய எழுது, இல்லை இன்னும் கம்பெனிகளை நிறைய கட்டு, இன்னும் வசதியாக வாழு, இன்னும் பணம் நிறைய சம்பாதி, இன்னும் பிஸ்னஸை டெவலப் பண்ணு சொல்லணும். விட்டு அதை கெடுக்கிறதுக்கு ஆலோசனை கொடுக்கணும்லாம் இருப்பான். வளர்றாருன்னு வச்சுக்கோ ஒருத்தர், அவரை கெடுக்கணுன்றதுக்காக போய் ஆலோசனை கொடுக்கலாங்க. புரியுதா? அப்படி இருக்கக்கூடாது, அது நல்லது இல்லை. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கோங்க. ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. இறைவை உணர்வோம், இன்பத்தில் கழிப்போம். குருசில யோகிய நாடு உன்னை நீ கொண்டாடு, கொண்டாட்டம் உனது பிறப்புரிமை. மதம் மறப்போம், மனிதம் வளர்ப்போம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.